வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அதிகாலை நேர பொழுது சுப்ரபாத இசை அந்த வீடு முழுவதும் நிறைந்திருந்தது. சாம்பிராணி ஊதுபத்தி மனத்தோடு அது சேர்ந்து இசையும் நறுமணமாக கமழ்ந்து கொண்டிருந்தது அந்த வீட்டில். மாதவி மெல்ல கண்களை திறந்தாள். தன் உள்ளங்கைகளை முகத்திற்கு நேராக கொண்டு வந்து அதில் விழித்து புன்னகை செய்தாள். அவள் எப்பொழுதுமே எழுந்தவுடன் வழக்கமாக செய்யும் செயல் அது. காலையில் கண் விழிக்கும் பொழுதெல்லாம் புன்னகை முகமாகத்தான் கண் விழிப்பா. அம்மா ராஜி அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீடு முழுவதும் சாம்பிராணி போட்டு சுவாமி படத்தின் முன் கோலமிட்டு விளக்கேற்றி வைத்துவிட்டு தான் அடுப்படிக்கே சென்று சமையல் வேலைகளை ஆரம்பிப்பாள். எப்பொழுதுமே வீட்டில் தெய்வீக நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். மாதவிக்கும் தெய்வீக பக்தி உண்டுதான். ஆனால் அம்மா அளவுக்கு எல்லாம் கிடையாது. சும்மா சாமி முன்பு சென்று ஹாய் பாய், நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன் என்பதோடு நிறுத்தி கொள்வாள். மாதவி படுக்கையை விட்டு எழுந்து வீட்டின் பின்பக்கம் இருந்த தோட்டத்தை நோக்கி நடந்தாள். மாதவிக்கு எப்பொழுதுமே தூங்கி எழுந்தவுடன் தோட்டத்திற்கு சென்று இளஞ்சூரியனின் வெயிலில் நனைந்து கொண்டே குட்டி நடைப்பயிற்சி செய்வது பிடிக்கும். அந்த இளம் காற்றில் முடிகள் நெற்றி மீது விளையாட ஆனந்த அனுபவத்துடன் மென்மையாக நடக்கும் மாதவி ஒரு அதி அற்புதமான அழகு படைத்த பெண். மாதவி அம்மாவின் கண்ணில் படாமல் நைஸாக மெல்ல படுக்கை அறையிலிருந்து நழுவி தோட்டத்துக்கு சென்றவளை மாதவியின் அம்மா ராஜி என்கிற ராஜேஸ்வரி பார்த்து விட்டாள். ஏய், எங்கடி நைஸா நழுவுற? போன மாதிரி அங்கே போய் சூரியனை பார்த்துக்கிட்டு நிற்காம அந்த செடிகளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக தண்ணியையும் ஊற்றிட்டு வந்து சேரு என்று சத்தம் போட்டாள். ராஜியின் சத்தம் கேட்டு வெளியே எட்டி பார்த்த மாதவியின் பாட்டி கல்யாணி ராஜியிடம் கடிந்து கொண்டார். என்ன ராஜி இது, காலையில் வெறும் வயிற்றோட பிள்ளைய என்ன வேலை செய்ய சொல்கிற? ஏதாவது காப்பி தண்ணி குடித்த பின்னாடி செய்ய சொல்லலாமில்ல? கல்யாணி பாட்டிக்கு பேத்தி மீது எப்பொழுதுமே பாசம் அதிகம். பேத்தி மாதவி என்றாலே உயிர். பேத்தி வேலை செய்வது கண்டாலே அவரால் பொறுக்க முடியாது. பாட்டியின் குரலை கேட்டு ஓடி வந்து மாதவி பாட்டியை கட்டிக்கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டு கொஞ்சினாள். ஆசையோடு பேத்தியின் கன்னத்தை வருடி பாட்டியும் முத்தமிட்டாள். பாட்டி, செடிங்க பாவம் இல்லையா, எனக்காக காத்து கொண்டிருக்கோம். நான் போய் தண்ணி ஊற்றிட்டு வந்து கொஞ்சம் காலார நடந்துட்டு வந்துடுறேனே அதோட என்று சொல்லிவிட்டு துள்ளி குதித்து கொண்டு மான்குட்டி போல ஓடும் பேத்தியை ஆசையோடு பார்த்து கொண்டே நின்றாள் பாட்டி. அம்மா, நீ வா, உனக்கு உன் பேத்தியை பற்றி தெரியாதா? நாம் சொல்கிறத என்னைக்கு அவள் கேட்டுட்ருக்கிறா என்று செல்லமாக சலித்து கொண்ட தாயின் கைகளை பிடித்து கொண்டு சமையல் அறைக்கு கூட்டி சென்று காப்பி கலந்து கைகளில் கொடுத்து குடிக்க சொன்னாள். என் பேத்தி வெறும் வயிற்றோடு இருக்கிறாளே என்று புலம்பிக் கொண்டே பாட்டி காப்பியை உறிஞ்சினாள். மாதவி மிகவும் எளிமையானவள். வீட்டில் கார் இருந்தால் கூட கல்லூரிக்கு பஸ்ஸில் தான் போய் வருவாள். அதிக நகையோ உடைகளோ அவள் விரும்பி எப்பொழுதுமே அணிய மாட்டாள். வீட்டில் பிறந்த நாள் விசேஷ நாள்களில் கூட கேக் வெட்டி கொண்டாடுவதை கூட அனாதை ஆசிரமங்களுக்கு பணம் கொடுத்து அவர்களோடு கொண்டாடுவதைத்தான் மிகவுமே விரும்புவாள். அடுத்தவருக்கு ஒரு சின்ன துன்பம் என்றால் துடித்து போய்விடும் இலகிய மனம் படைத்தவள். கல்லூரி விடுமுறை நாட்களில் கூட அருகில் உள்ள அனாதை இல்லங்களுக்கு சென்று தோழிகளுடன் அந்த குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை செய்பவள். பெண்களுக்கு கைத்தொழில், குழந்தைகளுக்கு படிப்பு, அடிப்படை சுகாதாரம் என்று பக்கத்தில் உள்ள சிறுவர்களுக்கெல்லாம் இலவசமாக பாடம் எடுப்பாள். என்றுமே அவள் தெருவில் போனால் எதிர்ப்படும் பெண்கள் சிலர் இவளை பார்த்து கும்பிட்டு கை கட்டி பேசுவது கூட உண்டுதான். அவர்கள் செயலிலும் சொல்லிலும் தெரியும் மரியாதை கண்டு ராஜியே அதிசயத்து போயிருக்கிறாள் தான். கால நேரம் பார்க்காம அனைவருக்குமே உதவி செய்யும் மனம் படைத்தவள் மாதவி. பாச மகளின் சேவை மனம் பூரிப்பை ஒரு பக்கம் கொடுத்தாலுமே மறுபக்கம் சின்ன கலக்கத்தையும் கொடுத்து கொண்டு தான் இருந்தது ராஜிக்கு. கணவனிடம் இது பற்றி சொல்லி அடிக்கடி புலம்புவா. ஏங்க, இவ இப்படி இருக்கிறாளே, புகுந்த வீட்டில் எப்படிங்க இதையெல்லாம் ஒத்துக்குவாங்க? அங்கே போய் இவ என்ன பண்ணுவா? ஏன் ராஜி, என் பொண்ணு ஒன்றும் தப்பாக நடக்கலையே, நீ இப்படி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது நல்ல குணம்தானே என்று தனசேகர் அசராமல் பதில் சொல்வார். தப்பில்லைங்க, ஆனால் கால நேரம் பார்த்து உதவணும் இல்லையா? அவங்க எந்த நேரம் வந்து உதவி கேட்டாலுமே இவ எந்திரிச்சு ஓடிடுறா. இது நம்ம வீட்டில் செல்லுபடியாகும். போகிற இடத்துல இதே மாதிரி நடந்துக்க முடியுமா? நீங்களாவது கொஞ்சம் புத்தி சொல்லக்கூடாதா? என்ன சொல்கிற நீ? அர்த்தம் சரியாக புரிஞ்சிக்கல. நம்ம பொண்ணு யாரையுமே தராதரம் பார்க்காம உதவி செய்கிற குணம் படைச்சவன்னா அதை நாம் பாராட்டணுமில்ல. அதை போய் தடுக்க சொல்கிறியா?
அவர் சொல்வதை கேட்க ராஜிக்கு பொசுக்கென்று ஆகிவிடும். இங்கே பாரு ராஜி, நம்ம பொண்ணை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். நீ தேவையில்லாமல் கவலைப்படுறியோன்னு எனக்கு தோணுது. கல்யாணம்னு வந்துட்டா தானாக பொறுப்பு வந்துட்டு போகுது. இப்போ வயசு என்ன? சின்ன வயசு தானே. நம்ம வீட்டில் இருக்கிறதுனால செல்லமாக வளர்றா. அவளை சுதந்திரமாக நாம் நடமாட விடுறோம். கல்லூரி நாட்களில் பெரும்பான்மையான இளைஞர்களுக்கு உலகத்தையே புரட்டி போட்டு புரட்சி பண்ணலான்னு ஒரு உத்வேகம் தோணத்தான் செய்யும். வெளி உலகத்துக்கு வந்து அடிப்பட்டாதானே கஷ்டமே புரியும். கொஞ்சம் கொஞ்சமாக சுயநலம் தானாக வந்துடும். தான் குடும்பம் என்ற ஒரு வட்டத்துக்குள் வந்துடுவா. நானே என் கல்லூரி நாட்களில் கம்யூனிசம் பேசினவன் தானே. இன்றைக்கி பாரு, என் பிள்ளைகளுக்காக பணம் சேர்க்கணும்னு ஓடிட்டுருக்கேன்ல. காரு பங்களா வேலையாளுன்னு சொகுசாக வாழ்கிறேன்ல. யாரோடும் எதுவும் இப்போ எல்லாமே பகிர்ந்து கொள்கிறதே இல்லை. என் மகளாவது 4 பேர் கூட உதவுறா, பேசுகிறா, அந்த சந்தோஷமாக இருக்கிறாள்ல. அந்த குணத்தை நீ மாத்திராத. அவள் டைம் வரும்போது அவளே மாறிக்குவா, விடு. தன் மகன் சந்துருவும் அப்பா போலவே தங்கையை விட்டு கொடுக்காமல் தான் பேசுவான். இருவரின் வார்த்தைகளையும் கண்டு ராஜி தான் வாயடைத்து போவாள். ராஜி சமையலறையில் தன் மகளை பற்றி அம்மாவிடம் புலம்பிக் கொண்டிருந்தாள். இவ பாட்டுக்கு எப்பவுமே சமூகம் சேவைன்னு ஓடிக்கிட்டே இருந்தா நாளைக்கு போகிற இடத்துலையும் எப்படி குடும்பம் ஒத்துமையாக இருக்கும்? இவ நடத்த முடியுமா? அப்படி இவளுக்கு தெரிய வேண்டாமா இதெல்லாம் தேவையான்னு? இதுதான் என் கவலை. இப்போ பாரு, ஒரு சின்ன விஷயம் 4 கிழமைனா கூட சாமிக்கு பூஜை பண்ணணும்னு சொன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. சாமி பேரை சொல்லிட்டு நாம் தான் வகை வகையாக சாப்பிட்றோமா. அதுக்கு பதிலாக அண்டா நிறையா சாம்பார் சாதத்தை பிசைஞ்சு போய் கோயில் வாசலில் இருக்கிற ஏழை குழந்தைங்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் கொடுக்கலான்னு சொல்கிறா. இப்படி இவ மாமியார் வீட்டில் போய் பேசினால்னா அவங்க இவளை புரிஞ்சுப்பாங்களா? எனக்கு சரியாக வளர்க்க தெரியலன்னு என்னதானே குத்தம் சொல்லுவாங்க? பாட்டி மென்மையாக சிரித்து கொண்டாள். காப்பியை வாயில் ஊற்றி கொண்டே மகளை நிமிர்ந்து பார்த்தாள். கவலைப்படாதடி ராஜி, நான் பேத்திக்கிட்ட பேசுகிறேன். ராஜிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. காப்பி குடித்து தோட்டத்து பக்கம் வந்த பாட்டியை, இயற்கையை ரசித்து நின்றிருக்கும் பேத்தியை பார்த்து பரவசப்பட்டு போனாள். இந்த நல்ல பொண்ணை புரிந்து கொள்ளும் ஒரு நல்ல ஜீவன் கணவனாக அமைய வேண்டுமே என்று மனதார கடவுளிடம் வேண்டிக் கொண்டாள். மதி, சீக்கிரம் வாமா, காலேஜுக்கு நேரமாச்சு. இதோ பாட்டி வந்துட்டேன். சாயந்தரம் காலேஜிலேருந்து வந்த உடனே பக்கத்து பிள்ளையார் கோவிலுக்கு என்னை கொஞ்சம் கூட்டிகிட்டு போறியாடா கண்ணா? ஓ, தாராளமாக கூட்டிகிட்டு போகிறேனே பாட்டி. குழாய் மூடி ஹோஸ் பைப்பை சுருட்டி மாட்டி வைத்துவிட்டு கால் கழுவி கொண்டு பாட்டியின் அருகே வந்தாள் பேத்தி. உள்ளே போகலாம் என்று தோளோடு அணைத்து கொண்டு பாட்டி அழைத்து சென்றாள் மாதவியை. சாயந்தரம் காலேஜ் முடித்து வந்த உடனே மாதவி முகம் கை கால் கழுவி கொண்டு வேறு உடை மாற்றிக்கொண்டு பாட்டியின் அருகில் வந்தாள். வா பாட்டி, கோயிலுக்கு போகலாம். நீ முதல்ல ஒரு வாய் காப்பி குடி, அப்புறமா போகலாண்டா கண்ணா என்ற பாட்டி சொல்ல அம்மா கொடுத்த காப்பியை வாங்கி மெதுவாக உறிஞ்சி கொண்டே சோஃபாவில் அமர்ந்தாள் மாதவி. பேத்தியை வாஞ்சையோடு பார்த்தவாறே அமர்ந்திருந்தார் பாட்டி கல்யாணியும். சிறிது நேரத்தில் காப்பியை குடித்துவிட்டு டம்ளரை வைத்துவிட்டு போலாமா பாட்டி என்று எழுந்து கொண்டாள் மாதவி. சரி சரி வா போகலாம் என்று பாட்டியும் சொல்லிவிட்டு எழுந்து கொண்டாள். இருவருமே கோயில் பிரகாரத்தில் வந்து அமர்ந்தார்கள். அர்ச்சனை தட்டிலிருந்து 2 வாழைப்பழங்களை எடுத்து போய் கோயில் மாடுகளிடம் கொடுத்துவிட்டு வந்து மீண்டும் பாட்டியின் அருகே அமர்ந்து கொண்டாள் மாதவி. போகலாமா பாட்டி என்று மாதவி கேட்க, பாட்டியோ நடந்த களைப்பு கொஞ்சம் அசதியாக இருக்குதுமா, செத்த நேரம் உட்காந்துட்டு அப்புறமா போகலாமா என்றார் மாதவியிடம். சரி பாட்டி என்று சொல்லிவிட்டு மீண்டும் அருகில் அமர்ந்து கொண்டாள். பாட்டி பேத்தியின் முகத்தை அன்போடு வருடி, நீ எப்போவுமே இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்டா என்று அன்போடு வாழ்த்தினார். உங்கள் ஆசீர்வாதத்தில் நான் எப்போவுமே இப்படி சிரிச்சுக்கிட்டே நல்லாவே இருப்பேன் பாட்டி என்று மாதவியும் பாட்டியின் முகத்தை தாங்கி கொண்டு சொன்னாள். அடுத்தவங்களுக்கு உதவுவது எப்போவுமே நல்ல குணம்தான் கண்ணா. ஆனால் ஒன்று மதிக்குட்டி, என்ன பாட்டி, அடுத்தவங்களுக்காக பாடுபடுறேன் பேர் வழின்னு நீ உன் வாழ்க்கையை பணைய வச்சிடக்கூடாதுடா. அடுத்தவங்களுக்காக உதவி செஞ்சால் நம்ம வாழ்க்கை எப்படி பாட்டி பாதிக்க போகுது? கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இதெல்லாம் சரியாதாம்மா இருக்கும். உன் அப்பா அம்மா உன்னை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க தான். ஆனால் கல்யாணம் ஆயிட்டினா நீ போகிற வீட்டில் உன்னை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி நீ உன்னை மாற்றிக்கணுமே கண்ணம்மா. சற்றே மௌனமானாள் மாதவி. இதமான குரலில் பாட்டியிடம், கல்யாணமாகிவிட்டால் ஒரு பெண் தன் இயல்பை மாற்றிக்கணும்னு சொல்கிற நம்ம சமுதாயத்தை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே பாட்டி. ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க? கல்யாணம் ஆனாலும் ஆகலைனாலும் ஒரு பெண் அவள் இஷ்டம் போல் சுதந்திரமாக வாழ முடியாதா? இப்படி என்ன கட்டி போடுற இந்த கல்யாணம் எனக்கு தேவையா பாட்டி என்றாள். பாட்டி பதறி போனாள். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா கண்ணா.
பாதையில் முள் இருந்தால் முள்ளை எடுத்து ஓரமாக போட்டுட்டு நம்ம பயணத்தை நாம் தொடரணுமில்ல. சின்ன முள்ளுக்காக அந்த பாதையில் நாம் போக மாட்டோம் என்று நம்ம பயணத்தையே நிறுத்த முடியுமா? அது முட்டாள்தனம் இல்லையா? சரிதான் பாட்டி. ஆனால் தாண்ட முடியாத ஒரு பள்ளம் பாதையில் குறுக்கிடுச்சின்னு வச்சுக்கோங்க, மாற்றுப்பாதை தானே தேடுவோம். அழகாக பேசுகிற, தெளிவாக சிந்திக்கிற. உன் பாதையில் முள்ளோ பள்ளமோ குறுக்கிடவே வேண்டாம் ராஜாத்தி. அது நல்ல பூக்கள் நிறைந்த பாதையாகவே உனக்கு அமையட்டும். அப்படி அமைஞ்சா நல்லது தானே பாட்டி. ஆனால் இப்படி இல்லாமல் முள்ளா அமைஞ்சாலும் சரி, அதை மலராக மாற்றிக்கிற திறமை நமக்கும் வேணும் இல்லையா? அந்த திறமையை உன்கிட்ட இருக்குது தான் மதிமா. ஆனால் சமூக சேவைன்னு நீ நல்ல வாழ்க்கையை நரகமாக மாற்றிக்க கூடாதுன்னு தான் நானும் கவலைப்படுறேன். ஒரு பெண் சமூகத்துக்கு நல்லது நினைக்கும் போது இத்தனை பிரச்சனைகள் முளைக்குமா பாட்டி? நல்லது பண்ணும்போது சில நேரத்தில் பிரச்சனை வரத்தான் செய்யும் மதிக்குட்டி. அன்னை தெரசாவெல்லாம் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்கன்னு தெரியுமா? நானும் பேசாமல் அவங்கள மாதிரியே கல்யாணமே செஞ்சுக்காமல் இருந்துடுறேனே பாட்டி. அது நம்ம சமூகத்துக்கே சரி வராது மது. அதுக்கு பதிலாக ஒன்று செய்யலாமா? என்ன பாட்டி? உன்னை நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு பையனாக பார்த்து உன்னை மனம் முடிச்சு வச்சிடலாம். இன்னும் ஒரு படி மேலே போய் உன்னை மாதிரியே சமூக சேவையில் ஈடுபாடு உள்ளவனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனால் ஒன்று, கல்யாணம் மட்டும் வேண்டான்னு சொல்லிடாத. அது உங்கள் அம்மா அப்பாவை ரொம்பவுமே பாதிக்கும் குட்டிமா. மாதவி தீவிரமாக யோசித்தாள். கவலைப்படாத கண்ணு, கடவுள் உனக்கு உன் மனம் போல மாங்கல்யத்தான் அமைச்சு கொடுப்பாரு. பாட்டி சொல்லி முடிக்கும்போது கோயில் மணி அடித்தது. பாட்டி சந்தோஷமாக எழுந்தாள். கடவுள் ஆமோதிச்சிட்டாரு பாத்தியா என்றபடியே. கோயிலிலிருந்து 2 தெரு தள்ளி தான் இருந்தது மாதவியின் வீடு. என் சக்கரை வியாதிக்கு நடந்து போனால் நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாருல்ல, இப்படியே நடந்தே போயிடலாமா என்று பாட்டி பேத்தியின் கைப்பிடித்து நடக்க தொடங்கினாள். அவர்கள் மெயின் ரோடு வரும்போது தான் அது நடந்தது. கால் ஊனமான பெண் ஒருத்தி ரோட்டை கடக்கும் முயற்சியில் ஓரமாக நிற்க வேகமாக வந்த ஸ்கூட்டி ஒன்று அவளை உரசி சென்றது. அது உராய்ந்த வேகத்தில் தடுமாறி விழப்போனால் அந்த பெண். மாதவி ஓடிப்போய் தாங்கி பிடித்து கொண்டாள். ஸ்கூட்டி போன திசையை பார்த்து ஆங்கிலத்தில் திட்டினாள். அதற்குள் ஊனமான பெண் தன்னை சமாளித்து கொண்டாள். ஆர் யூ ஆல்ரைட்? மாதவி அனுசரணையாக கேட்டாள். நோ ப்ராப்ளம், பை த வே தேங்க்ஸ் என்றாள் அந்த பெண். உனக்கு அடிப்படலையே என்றபடி பாட்டியும் அருகில் வந்தாள். இல்லை பாட்டி, அதுக்குள்ளே இவங்க என்னை தாங்கி பிடிச்சிட்டாங்கல்ல என்றால் மாதவியை பார்த்தபடியே. பார்த்து போமா, துணைக்கு யாரையாவது கூட்டிகிட்டு வந்திருக்க கூடாதா? கால் கொஞ்சம் ஊனம், அவ்வளோதானே. இதுக்கு எதுக்கு வீட்டில் துணையெல்லாம் தேடணும்? முடிஞ்ச வரைக்கும் உதவணும் பாட்டி. முடியாட்டினா உபத்திரம் செய்யாவியாத இருக்கணும். எங்கள் அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், இது என் பேத்தி கேஸ் போல தான் இருக்குது, நீயும் அண்ணனும். என்ன பாட்டி, என் பேத்திக்கு சமூக சேவையில் ஈடுபாடு அதிகம் உண்டுமா? மாதவி அதிசயமாக பார்த்தபடியே அந்த பெண் சொன்னாள். எங்கள் அண்ணனும் அப்படித்தான். உங்களுக்கு சமூக சேவையில் ஈடுபாடு உண்டுன்னாங்க, எங்கள் அண்ணனுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாமே உங்களை. பேர் ராகவ், மெடிக்கல் ரெப்பாக ரொம்ப நாளாக வேலை பார்க்குறாரு. பேர் கேள்விப்பட்டிருக்கிறேன் தான், நான் பார்த்ததில்ல. எங்கள் காலேஜ் என்சிசி மாஸ்டர் உங்கள் அண்ணனை பற்றி அடிக்கடி சொல்லுவார். சமீபத்தில் புயலில் பாதிக்கப்பட்ட குடிசை வாழ் மக்களுக்கு பழைய துணிமணி சாமான் எல்லாமே கொடுக்க போயிருந்தாராமே. அப்போது புயல் நேரத்தில் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் ராகவ் என்கிறவர் ரொம்ப உதவி செஞ்சாருன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அது உங்கள் அண்ணன் தானா? ஆமாம், சரிதான். என் பேத்திக்கு சலைச்சவன் இல்லை போல இருக்குது உங்கள் அண்ணனும். உங்கள் பேத்தியும் அப்படித்தானா? அதை ஏன் கேட்குறம்மா? இவ குணத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல பையன் மாப்பிள்ளையாக கிடைக்கணுமேனு இப்போ கூட அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டு தான் வரேன். உங்கள் அண்ணனை போல் சமூக சேவை ஈடுபாடு உள்ள நல்லவன் எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரணும். பாட்டி தன் ஆதங்கத்தை கொட்ட மாதவியோ நெளிந்தாள். அதிக அறிமுகமே இல்லாத நபரிடம் இதெல்லாம் பேசலாமா பாட்டி? அந்த கால மனுஷியான பாட்டிக்கு இது புரியவே மாட்டேங்குதே. இடை புகுந்து பாட்டி மனம் கோணா வண்ணம், பாட்டி, முதல் சந்திப்பிலேயே இவர்களை இப்படியெல்லாம் பேசி பயமுறுத்தாதீங்க என்றால் கேலி குரலில். அட, மனசு திறந்து பேசுகிறாங்க, நீங்கள் ஏன் அதை தப்பாக எடுத்துக்கிறீங்க? பைதவே, என் பேர் நளினி, உங்கள் பேர் மாதவி. நல்ல பேர். விபத்துனாலும் நம்ம இடையே நல்ல ஸ்நேகம் கிடச்சிருக்குது. எங்கள் வீடு ரெட்டியூர் முதல் தெருவில் தான் இருக்குது. டிமார்ட் பின்னாடி. நேரம் கிடைச்சா கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்களே நம்பர் சொன்னாள். கண்டிப்பாக, பத்திரமா பார்த்து போங்க. அவள் கண்களை விட்டு மறையும் வரை பார்த்துவிட்டு பாட்டியும் பேத்தியும் வீடு வந்து சேர்ந்தார்கள். இரவு அசைன்மெண்ட்டை முடித்துவிட்டு படுக்கையில் விழுந்தாள் மாதவி. ஜன்னல் வழியே நிலா ஹலோ சொன்னது.
வெள்ளியை உருக்கியது போன்ற நில ஒளியின் பின்னணியில் கரிய பிசாசுகளாக தென்னங்கீற்று சில் அவுட் எஃபெக்டில் அற்புதமாக தெரிந்தது. மாதங்கி வெளியே இருட்டை வெறித்தபடியே அன்றைய நிகழ்ச்சிகளை ஆசை போட்டாள். அன்று செய்த நல்ல விஷயங்களை மனதுக்குள் பட்டியலிட்டாள். நல்ல தினமாக அமைத்து கொடுத்ததற்கு கடவுளுக்கு நன்றி சொன்னாள். ஆமோதிப்பது போல தென்னங்கீற்றும் காற்றில் அசைந்தது. தேங்க்ஸ் என்று அதனிடமும் நன்றி கூறிவிட்டு கண்களை மூடிக்கொண்டாள். கண்களை மூடிக்கொண்டாலுமே உடனே உறக்கம் வர மறுத்தது. திருமணம் என்பது ஒரு பெண்ணின் வாழ்வில் அத்தனை முக்கியமான விஷயமா? அப்படியென்றால் தன்னை புரிந்து கொண்டவன் கணவனாக அமைவானா? உங்கள் அண்ணனைப் போல சமூக சேவையில் ஈடுபாடு உள்ள நல்லவர் எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும். பாட்டியின் குரல் ஏனோ மனதில் ஒலித்து கொண்டே இருந்தது. அந்த ராகவ் போல ஒருவர் கணவனாக நமக்கு கிடைப்பாரா? ராகவ் பெயர் ஏனோ மனதில் பதிந்து போனது. அந்த மிகப்பெரிய மருத்துவமனையின் போர்ட்டிகோவில் சென்று பைக்கை நிறுத்தினான் ராகவ். சுருக்கமில்லாமல் இன் செய்யப்பட்ட ஃபார்மல் உடையிலிருந்த அவன் அலையலையாக புரளும் முடி ஷாம்புவின் வாசத்தால் அலைப்பாய ஸ்டைலாக உதட்டின் மேல் அமர்ந்த மீசை கம்பீரமாக இருக்க ராகவ் நல்ல அழகந்தான். எதிர்பட்ட நர்ஸ் ஒருவரிடம் சிரிப்பை வழங்கிவிட்டு கேட்டான், டாக்டர் கதிரவன் உள்ள இருக்கிறாரா? இப்போ தான் ரவுண்ட்ஸ் முடிச்சு வந்திருக்கிறாரு. அவளிடம் நன்றியை உதித்துவிட்டு டாக்டர் கதிரவன் அறை வாசலில் நாசுக்காக தட்டிவிட்டு உள்ளே சென்றான். நிமிர்ந்து இவனை பார்த்த கதிரோ படித்து கொண்டிருந்த மெடிக்கல் புத்தகத்தை கீழே வைத்தான். வாங்க மெடிக்கல் ரெப் சார், காலையில் 11 மணிக்கு வந்திருக்கிறீங்களே, ஏன் உங்கள் நேரம் மதியம் 1 மணி தானே? சுவாதீனமாக நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தான் ராகவ். கதிரை முறைத்தான். பிறகு அழுத்தமான குரலில், ரொம்ப தான் உன்னை பார்க்க நான் வரலப்பா, பேஷண்ட்டாக வந்தியா? கேலியாக போலி மரியாதை காட்டி பேசினான் கதிர். ஆஹாஹா, உடம்புக்கு ஏதாவது வந்தால் தான் நான் நல்ல டாக்டராக போய் பார்த்துக்குவேன்ல, உன்னை போய் நான் எதுக்கு பார்க்க வரேன்? யோ பாத்தியா, காலை வர்றியே, நண்பனா உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். ஏதேது பேசுகிறதெல்லாம் என்னமோ பெரிய விஷயம் போல் இருக்குதே. ஈவினிங் வீட்டுக்கு கூட வந்தியாமே, அம்மா வேற சொன்னாங்க. ஆமாம், ஹோட்டல் கிராண்ட் ஸ்டைலில் ஒரு விழிப்புணர்வு முகாம் நடந்துட்டு இருந்ததா, அந்த செமினாருக்கு நான் போனேன். அம்மா சொன்னாங்க, இப்படியே செமினார், நோயாளி, மருத்துவ பத்திரிகைகளுக்கு ஆராய்ச்சி கட்டுரைன்னு சொல்லிக்கிட்டே திரிஞ்சினா எப்படி வாழ்க்கையை ஓட்ட போகிற? இப்படி தான் ஓட்ட போறியா? அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க தெரியுமா? ஓஹோ, அம்மா விட்ட தூதா நீ? அவங்க கவலையும் நியாயம்தானடா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க போகிற? சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியது தானே. உனக்கு என்ன குறை? நல்ல படிப்பு, கை நிறைய சம்பளம், சொந்தமாக ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிற. பொன் கொடுக்க நீ நானுன்னு போட்டி போட மாட்டாங்களா உன்னை பார்த்து? பெருமூச்சு விட்டான் கதிர். இல்லைடா, உனக்கு தான் என்னை பற்றி நல்லா தெரியுமில்ல. என் மனசில் ஒரு கற்பனை பெண் இருக்கா. அதே மாதிரி பொண்ணா நான் நேரில் பார்க்கும்போது தான் எனக்கு கல்யாணமே. அது சரி, சினிமாவில் மச்சமுள்ள பெண்ணை தேடி விஜய் அலையிற மாதிரி இல்லை இருக்குது உன்னோட புராணம். என்னடா இது பிடிவாதம்? இல்லைடா, எனக்குள்ளேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுல்ல, அதை எதிர்பார்த்து தான் நான் நிற்கிறேன். அதுபடி தான் எனக்கு நடக்கணும் அப்படின்னு மனசு சொல்லுதுடா. இங்கே பாரு, 2 வருஷமாக இந்த புலம்பலை நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். உன் மனசில் உள்ள பொண்ணு எப்போ நீ அதை பார்க்கறது? எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது? அம்மாவுக்கும் வயசு ஏறிட்டே போகுது இல்லையா? இனிமேலாவது அம்மா பேச்சை கேளுடா. 4 இடத்துல போய் பொண்ணை பாரு, அதில் ஒருத்தி உன் மனசுக்கு பிடிக்கிறவளா அமைஞ்சு போகலாம் இல்லையா? ஒத்து போச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லைடா, ஃபோட்டோலேயே எனக்கு பிடிக்காமல் போயிடுதே, நேரில் போய் பெண் பிடிக்காமல் போய் ஏன் அந்த பொண்ணோட மனசையும் வயிற்றுச்சிலையும் நாம் கொட்டிக்கணும்? அதுதான் நான் எப்போவுமே கல்யாண விஷயமா பொண்ணு பார்க்க போகிறதே இல்லைன்னு முடிவில் இருக்கிறேன். நீ எப்போ கல்யாண சாப்பாடு போட போகிற? மேஜை மேல் இருந்த டேபிள் வெயிட்டை சுழற்றி கொண்டிருந்த ராகவ் அதை அப்படியே நிறுத்தினான். உனக்கு தான் என் கதை தெரியும் இல்லையா? என் தங்க கல்யாணம் முடியாமல் எனக்கு கல்யாணமே நடக்காது. அட, நம்ம நளினி குட்டிக்கு கல்யாணம் பேசுகிற வயசாயிடுச்சா? பார்வையை திருப்பி கொண்டான். சின்ன விரக்தி இலையோடியது. நல்ல நிலையில் உள்ள பெண்களுக்கு இப்போ கல்யாணம் நடக்கிறது குதிரை கொம்பாக இருக்குது. ஏன் தங்க, நம்ம நளினிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும். நீ பாரு, கவலையே படாத. அம்மா கூட பெண் எடுத்து பெண் கொடுக்குற இடமா பார்க்குறாங்க தான். அவங்க வீட்டு பொண்ணு நாம் எதுவும் வாங்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வீட்டு பொண்ணுக்கு நல்ல இடம் கிடைக்கும்னு வரதட்சணை கொடுக்காமல் செஞ்சிடலான்னு யோசிக்கிறாங்க. வரதட்சணை கொடுக்கறது வாங்கிறது ரெண்டுமே எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயந்தான். என்ன செய்கிறது? என் தங்கைக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கணும் இல்லையா? நண்பனின் சோகம் கதிரையும் வாட்டமடைய செய்தது. அங்கேயே சிறிது நேரம் மௌனமாக அமர்ந்தான்.
பணம் காசு கொட்டி கல்யாணம் செஞ்சாலுமே வர்றவன் அவளை நல்லா வச்சுக்கணுமேனு கவலையாக இருக்குடா. கால் ஊனமான பொண்ணுன்னு துன்புறுத்தினாங்கன்னா என்ன பண்ணுறது? ராகவ் உடைந்த குரலில் சொன்னான். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுடா. அதுவும் பெண் எடுத்து பெண் கொடுக்கறதா அம்மா எடுத்த முடிவு நல்ல முடிவு தான் தெரியுமா? அவங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டில் வந்து வாழும்போது நம்ம வீட்டு பொண்ணு அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்க இல்லையா? அவள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஆனால் அதுக்காக உன் வாழ்வை முழுசாக பணையம் வச்சிடாதடா மச்சி. உனக்கு பொண்ணையும் பிடிக்கணும். ஒரு நிர்பந்தத்தின் பேரில் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? உனக்கு வர அவளை பற்றி உனக்கும் ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா? எதிர்பார்ப்பும் இருக்கும். கண்களை இடுக்கி கொண்டு கதிரை பார்த்து சிரித்தான் ராகவ். பிச்சைக்காரர்களுக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமை கிடையாது கதிர். உனக்கு அது தெரியாதா? எப்படிப்பட்ட பெண் மனைவியாக வந்தாலுமே அவளை சந்தோஷமாக வாழ வைப்பேன். எனக்கு தேவை என் குடும்பத்தோட அமைதி மட்டும்தான் சொல்லிவிட்டு தோள்களை குலுக்கி கொண்டான் ராகவ். கதிர் பெருமூச்சோடு சரி சரி விட்டு தள்ளு. உன் கல்யாண பந்தி சீக்கிரமாக எனக்கு போடு. சரிதான், நான் சில நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு நற்பணி மன்றம் நடத்துகிறேன் தெரியும் இல்லையா? ஆமாம், நாளைக்கு மறுநாள் பெண்கள் கல்லூரி ஒன்றில் இரத்த தான முகாம் நடக்குது. டாக்டர் மோகன்குமார் தலைமையில். உன்னால் அதில் கலந்துக்க முடியுமா? இல்லைடா, நாளை மறுநாள் எனக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் இருக்குதா, அதை கவனிக்க அதுக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கவே எனக்கு டைம் சரியாக போயிடும். ஓகே, ஆல் த பெஸ்ட், நான் கிளம்புறேன். அவன் விடை பெற வண்டியை கிளப்பி கொண்டு மீண்டும் தன் பணியை தொடர்ந்தான் ராகவ். ஓபி முடித்துவிட்டு ஃப்ரீயாக இருந்த நேரத்தில் ஒரு மெடிக்கல் புத்தகத்தை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு புரட்டி கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான் கதிரவன். அவனுக்கு ஏனோ தன்னை நினைத்தே சிரிப்பாக வந்தது. எல்லாருமே தன்னை கிண்டல் செய்வது போல ஒரு கற்பனை. பெண்ணை மனதில் நினைத்து கொண்டு அவளே தனக்கு மனைவியாக வருவாள் என்று, உயிரோடு இருப்பாள் என்று நம்பிக்கொண்டிருப்பது முட்டாள்தனமும் தானே என்று நினைத்து சிரித்து கொண்டான். அம்மா பாவம், தனக்கு 2 வாரங்களுக்கு முன்னாடி மைல்டாக ஹார்ட் அட்டாக் வந்ததிலிருந்தே என் கல்யாணத்தை பற்றி பேசி பேசி ரொம்பவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய புலம்பலுக்கெல்லாம் செவி கொடுத்து கேட்காமல் இதுவரை தப்பித்து கொண்டே சென்றிருக்கிறான் கதிரவன். இனிமேலும் எவ்வளோ நாள் தான் அப்படியே இருக்க முடியும் என்று யோசித்தான். கதிர், நீ யாரையாவது விரும்புறியா? அதையாவது சொல்லி தொலைலாமில்ல என்று ஒரு நாள் சலித்து கொண்டே கேட்டார் அம்மா. இல்லைம்மா, நான் அப்படி யாரையுமே விரும்பலம்மா. ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுமா. அதை பூர்த்தி செய்யக்கூடிய பெண் வேண்டுமென்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னான் கதிரவன். அப்படியா கண்ணு, சொல்லுடா, அவள் எப்படி இருக்கணும் என்று ஆவலோட அம்மா கேட்க, ஆமாம், என்னோட தொழிலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியுமில்லம்மா. காலம் பார்க்காம நான் உழைக்கணும். எப்போவுமே நோயாளிகளோட போராடிக்கிட்டே இருக்கணும். வீடு திரும்பும்போது அவளோட முகம் மலர்ச்சியாக சிரித்த முகமாக இருந்தால் தானே எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டுட்டு என்னை குத்தி கிழிக்கிற முகமாக இருந்துச்சுன்னா எப்படி நான் சந்தோஷமாக வாழ முடியும்? சந்திரா அவனை பார்த்து குறும்பாக சிரித்தார். அப்புறம் மேலே சொல்லி என்று ஊக்கினார். போம்மா, நீ இப்படி சிரிச்சா நான் எப்படி சொல்கிறதான்? எனக்கு வேற எதுவுமே சொல்ல தெரியல என்று வெக்கப்பட்டு சிரித்தான் அருமை புத்திரன். இவ்வாறு அம்மாவின் நினைவுகளில் மூழ்கி கொண்டிருந்த டாக்டர் கதிரவனை ஒரு நர்ஸ் வேகமாக ஓடி வந்து அழைத்தாள். டாக்டர், ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், சீக்கிரமாக வாங்களேன். அதை எப்படி நான் அட்டன் பண்ண முடியும் ரம்யா? அது போலீஸ் கேஸ் ஆகிடுமில்ல. நீங்கள் ஜிஹெச்சுக்கு கொண்டு போக சொல்லுங்கள் அவங்கள என்று நாற்காலியை விட்டு எழுந்தவரை சொன்னான் கதிரவன். நான் சொல்லி பார்த்துட்டேன் டாக்டர். பேஷண்ட்டாக கூட அந்த பேஷண்ட்டோட வந்த பொண்ணு இருக்குது பாருங்கள், நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்குது. அது டாக்டர், நீங்கள் தான் வந்து பேசணும் என்று சொன்னால் அந்த ரம்யா. இவர்கள் இருவரும் அறைக்குள் பேசி கொண்டிருக்கும் பொழுதே புயலாக உள்ளே நுழைந்தாள் ஒரு பெண். அந்த பெண்ணை பார்த்த நிமிடத்திலேயே சுய நினைவை இழந்தான் கதிர். சிலையாகி போனான். அவன் யாரை நினைத்து கனவு கண்டு கொண்டிருக்கிறானோ, எந்த பெண் போல தனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று நினைத்து நித்தமும் கனவில் ஒரு முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறானோ, அதே முகமுடைய அந்த பெண் அவன் முன் வந்து நின்றாள். அவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. தன் கனவு பெண் நிஜமாகவே வந்து தன் முன்னால் கேள்வி கணைகளை வீசி கொண்டிருக்கிறாள் என்று நினைக்கும் போதே உடல் சிலிர்த்தது அவனுக்கு. டாக்டர், ஐ எம் சாரி, உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. டாக்டர், ஒரு உயிரை காக்க வேண்டிய நீங்களே இப்படி மெத்தனமாக நிற்கலாமா? அங்கே கொண்டு போங்க, இங்கே கொண்டு போங்கன்னு எங்களை அழக்கழிச்சா அந்த நேரத்துக்குள்ளே அந்த உயிர் போயிடுச்சுன்னா யார் டாக்டர் அதுக்கு பதில் சொல்லுவாங்க?
ட்ரீட்மெண்ட் தாமதப்படுத்தாமல் ஆரம்பிங்க டாக்டர். மேலே என்ன செய்யணும் டாக்டர்? ப்ளீஸ் டாக்டர், வாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க டாக்டர் என்று இடை புகுந்து சராமரியாக அவள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போனாள். இங்கே பாருங்கம்மா, முதல்ல வெளியில் போங்க. ஒரு டாக்டர்கிட்ட எப்படியெல்லாம் பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியலையா? கதவை தட்டாமல் என்ன இது நாகரிகம் இல்லாமல் இப்படி உள்ளே புகுந்துக்கிட்டு படக்குன்னு வந்து நிற்கிறீங்க என்று கடிந்து கொண்டாள் ரம்யா. டாக்டர் கதிரவன் ரம்யாவின் புறம் திரும்பி அவளை கையமர்த்தி அமைதியாக இருக்கும்படி செய்துவிட்டு, பேஷண்ட் எங்கே இருக்கிறாங்க என்று அந்த பெண்ணை நோக்கி வினவினான். வாங்க டாக்டர் என் கூட என்று சொல்லிவிட்டு வராண்டாவை நோக்கி ஓட்டமும் நடையுமாக விரைந்தாள் அந்த பெண். அவளை பின்தொடர்ந்தான் கதிரவன். அவளோடு உடன் நடந்து கொண்டே கேட்டான் கதிர், பேஷண்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமா? எனக்கும் அவங்களுக்கு எந்த உறவும் இல்லை டாக்டர். நான் வீட்டுக்கு போகிற வழியில் அவர் அடிபட்டு கிடந்தார். பக்கத்தில் உங்கள் ஹாஸ்பிட்டல் தான் இருந்துச்சா, அதுதான் ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்கே கொண்டு வந்து சேர்த்தேன். கதிரவனுக்கும் அவள் சொன்னதை கேட்டு ஆச்சரியம் தாங்காமல் அவளை பார்த்தான். டாக்டர், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கிறேன். பணத்தை பற்றியும் கவலைப்படாதீங்க. மேலே என்ன ஃபார்மாலிட்டியோ அதையும் நானே பார்த்துக்கிறேன் என்று படபடவென்று பேசினாள் அவள். அவள் சொன்னதை கேட்டு கதிர் சிரித்து கொண்டா. ஓகே, உங்கள் பேர் என்ன என்று அவளை பார்த்து கேட்டான். மாதவி டாக்டர். அவளின் பெயர் கதிரவனின் மனதில் இனிமையாக நுழைந்து நிரந்தர இடத்தை பிடித்து விட்டது. பேஷண்ட்டை அட்டன் செய்துவிட்டு வெளியில் வந்த கதிரவனை பதட்டத்தோடு நெருங்கினாள் மாதவி. மாதவி, ரிலாக்ஸ். அவருக்கு ஒன்றும் பயப்படும்படியாக எதுவும் இல்லை. அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு. நீங்கள் ரிலாக்ஸாக உட்காருங்க, பதட்டப்படாதீங்க என்று அவளை ஆசுவாசப்படுத்தினான். ரோட்டில் யாரோ எவரோ அடிபட்டு கிடந்தாரு. நமக்கு என்ன போகுதுன்னு போகிற இந்த காலத்தில் கூட இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணி இவ்வளோ நேரம் இங்கேயே உட்காந்துட்டு இருந்து அந்த பேஷண்ட்டோட நிலைமையையும் தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கீங்களே, உங்கள் மனசு யாருக்கு வரும்? உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் என்று கதிரவன் மாதவியை புகழ்ந்தான். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை டாக்டர். அந்த பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றுனீங்க பாருங்கள், உங்களுக்கு தான் டாக்டர் நான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் என்று மாதவி இடை புகுந்து கதிரவனுக்கு நன்றி சொன்னாள். இல்லை மாதவி, நீங்கள் செஞ்சது தான் மிகப்பெரிய உதவி. உங்களை மாதிரி யாருமே இந்த காலத்தில் இருக்கவே மாட்டாங்க என்று கதிரவன் மீண்டும் மீண்டும் புகழாரம் சூட்ட, மாதவியோ, ஓ டாக்டர் போதும், என்னை ரொம்ப நீங்கள் புகழ்கிறீங்க. பேஷண்ட்டோட உறவுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க, நான் கிளம்புறேன் டாக்டர் என்று சொன்னாள். ஓகே மாதவி, நீங்கள் கிளம்பலாம். உங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஏதாவது என்கொயரி உங்களை காண்டாக்ட் பண்ண சரியாக இருக்கும் இல்லையா என்று கதிரவன் சொல்ல, தனது நம்பரையும் முகவரியையும் அவனிடம் கொடுத்தாள் மாதவி. தன்னை விட்டு விலகி போகும் மாதவியையே பார்த்தவாறு சிறிது நேரம் மெய் மறந்து நின்று விட்டான் கதிரவன். வீட்டிற்கு வந்த மாதவி கைகால் முகம் கழுவி கொண்டு வேறு உடை மாற்றிக்கொண்டு ஊஞ்சலில் வந்து அமர்ந்தாள். அப்பொழுதுதான் தனது அறையில் இருந்து முகம் கழுவி உடை மாற்றிக்கொண்டு வந்த சந்துருவும் வந்து ஊஞ்சலில் அவள் பக்கத்தில் அமர்ந்து கொண்டான். லேசாக ஊஞ்சலை ஆட்டியவாறே தங்கையின் தலையில் ஒரு கொட்டு வைத்தான். இவ்வளோ நேரமாக காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்கு என்று கண்டித்தான். சேச்சே, இல்லைண்ணா, வழியில் ஒரு ஆக்சிடெண்ட் கேஸு, பார்த்துட்டு எப்படி அப்படியே விட்டுட்டு வர முடியும்? அவங்களும் ஒரு ஆட்டோவில் பிடிச்சி தூக்கி போட்டுட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன். நிலைமை என்னன்னு பார்த்துட்டு அப்புறம்தான் வர்றேன். அதனால தான் லேட் ஆகிடுச்சுண்ணா. அப்பொழுது இருவருக்கும் கைகளில் காப்பியை ஏந்தியபடியே வந்த அம்மா ராஜேஸ்வரி மகள் சொன்னதை கேட்டு முகம் சுளித்தாள். டே, இவளுக்கு எப்போவுமே இதே வேலையாக போச்சுடா. நீயும் உங்கள் அப்பாவும் கொடுக்குற செல்லத்தில் தான் இவ இப்படி குட்டிச்சுவராக போயிட்டே இருக்கிறா. பாரு, 8 மணிக்கு வந்து சேர்றா. கேட்டால் சமூக சேவை அது இதுன்னு கதையாக அளப்பா. அம்மா சொல்கிறது தான் கொஞ்சம் கேளேண்டி. உன் சமூக சேவை எல்லாத்தையும் கொஞ்சம் நேரத்தோடையே முடிச்சுட்டு மூட்டை கட்டி வச்சுட்டு நேரங்காலத்தோட வீட்டுக்கு வர்றதுக்கு வழியை பாரு. ஏன் வீணா அம்மா வாழ வைக்கிற என்று செல்லமாக கண்டிப்பது போல கண்ணடித்து சொல்லி கொண்டிருந்தான் சந்துரு. ஆமாடா, நீ கண்டிக்கிற லட்சணம் எப்படின்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்னமோ அம்மாவுக்காக வக்காலத்து வாங்குற மாதிரிலாம் பேச வந்துட்டான். போடி, போய் காப்பியை குடி என்று இருவர் கைகளிலும் காப்பி டம்ளரை திணித்து விட்டு சென்றாள் ராஜி. அண்ணனை பார்த்து நம்மட்டு சிரிப்பு சிரித்து கொண்டே காப்பியை உறிஞ்சினாள் மாதவி. சிறிது நேரத்தில் அப்பா தனசேகர் வீட்டுக்கு வந்தார். முகம் கை கால் கழுவி கொண்டு உடை மாற்றிக்கொண்டு வெளியில் வந்தவர் சந்துருவை இறங்கச் சொல்லிவிட்டு ஊஞ்சலில் தனது செல்ல மகளின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டார். சந்துரு போய் பக்கத்தில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். ராஜி, எனக்கு ஒரு டம்ளர் காப்பி கொண்டு வரியா? அப்படியே அம்மாவையும் வர சொல்லு, முக்கியமான விஷயம் பேசணும் என்று சமையல் அறையிலிருந்து ராஜேஸ்வரிக்கு உத்தரவிட்டார் தனசேகர். உள்ளறையில் படுத்து ரெஸ்ட் எடுத்து கொண்டிருந்த கல்யாணியை ராஜி அழைக்க எழுந்து வெளியில் வந்து சந்துருவின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டார் கல்யாணி பாட்டி.
காப்பியை கலக்கி கொண்டு வந்த தனசேகரனின் கையில் கொடுத்துவிட்டு ராஜி ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொள்ள அனைவரும் தனசேகரனின் முகத்தையே பார்த்தார்கள். அப்பா என்ன சொல்லப் போகிறார் என்று மாதவியும் அவரின் முகத்தை பார்த்தாள் ஆவலுடன். மாதவிக்கு ஒரு வரன் வந்திருக்குது. டாக்டர் கதிரவன் சொந்தமாக கிளினிக் வச்சிருக்கிறாரு. வர ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்க்க வரலாமான்னு கேட்குறாரு. மாதவியை பார்த்தது முதல் கொண்டு அவர் மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். ஒரு ஆக்சிடென்ட் கேஸை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணாலாமே. பார்த்ததுமே மனசுக்கு பிடிச்சிடுச்சு. அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க மூலமாக என்கிட்ட பேசினாங்க என்று சொன்னார் தனசேகர். அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு ஆளாளுக்கு மகிழ்ச்சியோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பாட்டி கல்யாணியோ மாதவி குட்டிக்கு அவன் மனசு போல நல்ல இடம் அமைஞ்சிடுச்சு போல என்று பெருமைப்பட்டு கொண்டார். அனைவரும் சந்தோஷமான மனநிலையில் இருக்க மாதவி மட்டும் ஏனோ புரியாத குழப்பத்தோடு அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்துவிட்டு தனசேகர் வாஞ்சியோடு அவள் தலையை தடவி, என்னடா மதுக்குட்டி அமைதியாக இருக்கிற? உனக்கு இந்த வரன் பற்றி ஒரு அபிப்பிராயமும் இல்லையா? எது வந்தாலும் சொல்லுடா கண்ணு என்று ஊக்கப்படுத்தினார். மாதவி, உனக்கு அப்பா சொல்கிறதுல என்ன சந்தேகம்? அவர் பார்த்து முடிவு பண்ணுறது இல்லை இஷ்டம் இல்லையா உனக்கு என்று கோபத்துடனேயே கேட்டாள் ராஜேஸ்வரி. ராஜி, நீ கொஞ்சம் அமைதியாயிரு, அவளே பேசட்டுமே. சொல்லுடா கண்ணு, உன் மனசில் ஏதாவது இருக்குதா? நீ யாரையாவது விரும்புறியா என்று கேட்டார் அப்பா. அப்படியெல்லாம் யாரும் என் மனசில் இல்லைப்பா. நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய மனநிலையிலேயே இல்லையே. இதை பற்றி நான் நினச்சே பார்க்கலல்ல. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்ல தான் வந்தேன் என்று மாதவி குழப்பத்தோடு சொன்னாள். மதுக்குட்டி, நல்ல இடம். நம்ம வீடு தேடி வரும்போது நாம் அதை உதாசீனப்படுத்தக்கூடாது இல்லையா? உன்னோட உதவுற குணம் பிடிச்சி தானே உன்னை பெண் கேட்டே வர்றாங்க. அதனால் இதை ஏற்றுக்கணும்டா. நீ உன் சேவை மனப்பான்மை பற்றி பொருத்தமான வரந்தான், அதுக்கு பொருத்தம்தான் இதெல்லாம் என்று பாட்டியும் அன்போடு மாதவியை கடிந்து கொள்ள, நீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு போடி, அப்போ தான் என்னோட ரூட் கிளியர் ஆகும் என்று சந்துருவும் அவளை கிண்டல் பண்ண. மாதவி மௌனமாக பாட்டி சொன்னதை யோசனை செய்து பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள். கைகளில் ஒரு மேகசினை வைத்துக்கொண்டு கவனத்தை வேறெங்கோ வைத்துக்கொண்டு கன உலகில் அமர்ந்திருந்தான் கதிரவன். முன்னால் இருக்கையை இழுத்து போட்டு அமர்ந்தான் ராகவ். எதுக்குடா என்ன அவசரமாக வர சொன்ன என்று கேட்டான். அவன் முன்னால் கைவிரல்களால் சொடக்கு போட்டபடியே ராகவ். திடுக்கிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்த கதிரவன் சிரித்து கொண்டே மேகசினை மூடி டேபிள் மீது போட்டான். அவன் முகத்தில் வழிய ஆனந்த புன்னகையை பார்த்து அசந்து போய் கேட்டான் ராகவும். என்னடா மச்சான், முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது, என்ன விஷயம் என்று. டே மாப்ள, என் கனவில் உதித்த பெண்ணை நான் நேரில் பார்த்து விட்டேன் என்று மலர்ந்த முகத்தோடு சொன்னான் கதிர். அட்ராசக்க சூப்பர்டா மச்சான், எங்க, எப்போ, யாரு என்று கேள்வி கணைகளை அடுக்கி கொண்டே போனான் ராகவ். கொஞ்சம் பொறுமையாக பேசுடா. என்னங்கிறது நீ ஏன் நேரில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஏன் வர்ற ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்க்க போகலான்னு முடிவு பண்ணியிருக்கு. நீயும் வர, தரகர் மூலமாக எல்லாமே ஏற்பாடு பண்ணியாச்சு என்று முகமெல்லாம் பல்லாக சொன்னான் கதிர். நண்பனை உற்சாகமாக அணைத்து கொண்டான் ராகவ். ராகவின் உற்சாகத்தை எண்ணி மனம் நிறைய சந்தோஷம் அடைந்தான் கதிரவனும். மாதவி பிங்க் நிற சாஃப்ட் சில்க் சேலையில் எளிய ஒப்பனையில் தங்கமாக ஜொலித்து கொண்டிருந்தாள். மாதவியின் வீடும் அவளோடு போட்டி போட்டு அலங்காரங்களால் ஜொலித்து கொண்டுதான் இருந்தது. அலங்காரத்தில் தங்கமாக ஜொலித்து கொண்டிருந்தாலுமே மனது ஏனோ நிலை கொள்ளாமல் அலை பாய்ந்து கொண்டுதான் இருந்தது மாதவிக்கு. கதிரவன் வீட்டிலிருந்து அவளை பெண் பார்க்க வருவதாக சொன்னபோது கூட அவளுக்குள் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. என்றாவது ஒரு நாள் யாராவது ஒருவனுக்கு கழுத்தை நீட்டிதானே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் பெண் பார்க்கும் படலத்துக்குமே ஒப்புக்கொண்டாள். அம்மா 2 நாள் முன்பு உன் மனதில் யாராவது இருக்கிறார்களா மதுமா என்று கேட்கும் பொழுது கூட இல்லை என்று உறுதியாக தலையை ஆட்டியவள் பெண் பார்க்கும் படலத்துக்கு சம்மதம் தெரிவித்த மாதவி மனமோ இன்று ஏனோ அலைப்பாய்ந்து கொண்டு இருந்தது. அதற்கு காரணமும் இல்லாமல் இல்லை. 2 நாள் முன்பு இரத்த தான முகாமில் பார்த்த இளைஞன்தான் அதற்கு காரணமாக நின்றான். அவள் அதிகம் கேள்விப்பட்டிருந்த ராகவ் தான் அவளை அதிகம் பாதித்திருந்ததால் பார்த்தவுடனே யாருமே ஏற்படுத்தாத ஒரு மின் அதிர்வை 2 நாட்களில் அவள் மனதில் ஏற்படுத்தியிருந்தான். நின்றால் நடந்தாள் என்று எப்போதுமே அவன் நினைவுதான். அவனை பற்றி கேள்விப்பட்டிருந்த காரணமாக வந்த ஈர்ப்பா இது, அல்லது இதுதான் காதலா? எதையுமே அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவனை பற்றி அதிகம் தெரியாத போதுமே அவனையே மனம் நினைக்கிறது. அந்த நற்பணி மன்றத்தில் அவன்தான் அதை நடத்துவதாகவே பேசிக்கொண்டிருந்தார்கள். அவன் எல்லாமாக நின்று உதவிய பாங்கு அவளை பெரிதும் கவர்ந்தது.
பாட்டி சொன்னது போல தனக்கு ஏற்ற துணை அவன்தானோ? இன்னும் சற்று நேரத்தில் தன்னை பார்க்க வரப்போகும் டாக்டர் கதிரவனுக்கு என்ன பதிலை சொல்லப் போகிறாள்? கதிரவனை பார்த்தவுடன் ஏற்படாத ஏதோ ஒரு பாதிப்பு ராகவை பார்த்தவுடன் ஏற்பட்டது. அப்படியென்றால் கதிரவனை மறுத்து விடலாமா? அது ஏனோ அவளுக்கு சங்கடமான ஒரு நிலையை தோற்றுவித்தது. மனதில் குழப்பம், முகத்தில் கவலையாக பிரதிபலிக்க உட்கார்ந்திருந்தாள் மாதவி. மாதவி, என்னடா இப்படி அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிற என்று அவளின் முகவாட்டத்தை பார்த்து அருகில் வந்த ராஜேஸ்வரி மெல்ல அவளின் தலையை மென்மையாக தடவி கொடுத்தாள். அம்மா ப்ளீஸ்மா, இப்போ கேளுமா, ஓ மனசில் யாராவது இருக்கிறாங்களான்னு என்று மாதவி தாயின் முகத்தை பார்த்து மனதிற்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள். மதுக்கண்ணா, கதிரவன் உன்னை பார்த்து பிடிச்சு போய் தான் பெண் கேட்டே வருகிறாராம். நீயும் அவரை ஏற்கனவே பார்த்துருக்கிறியா? 2 வீட்டு பெரியவங்க தான் இப்போ புதுசாக பார்த்துக்க போகிறோம். பையனுக்கு உறவுன்னு சொல்லிக்க வயசான அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்களாம். பிக்கல் பிடுங்கல் இல்லாத இடம்டா. பையன் பெரிய சர்ஜன் கூட, ஃபாரின் ரிட்டனும் கூட, சொந்த வீடு, கிளினிக் அப்படின்னு எதுக்குமே குறைவில்லாத வசதியோடு தான் இருக்கிறாங்க. நம்ம சம்மதம்னு சொல்கிறதுல எந்த தடையுமே எனக்கு தோணலை. அம்மாவின் பேச்சை கேட்டு மாதவியோ நிலை குலைந்து போனாள். தன்னை ஒருவாறு சமாளித்து கொண்டு, அம்மா ப்ளீஸ், அவங்க வந்து பார்த்துட்டு போகட்டுமே, உடனே சரின்னெல்லாம் சொல்லிடாதீங்க, 2 நாள் டைம் கேளுங்க என்று ஒரு தவிப்போடு சொன்னாள் மாதவி அம்மாவை பார்த்து. அது எப்படிடா கண்ணா முடியும்? எப்போவுமே நாம் எந்த விஷயத்தையுமே தள்ளி போடக்கூடாதுடா என்று மென்று விழுங்கினார் ராஜி. அப்பொழுதோ தனசேகர் உள்ளே நுழைந்தார். என்ன என்று கேட்க அம்மா விஷயத்தை சொன்னாள். தனசேகர் சற்றே யோசித்தார். பின் நிதானமாக சொன்னார், சரி, குலதெய்வத்துக்கிட்ட பூ போட்டு கேட்டுட்டு வாக்கு கேட்டுட்டு பெரியவங்க கிட்டையும் கலந்துக்கிட்டு சொல்லலாம். ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் விடு. முதல்ல வர்றவங்க பார்க்கட்டும், அப்புறம் பேசி முடிவெடிக்கலாம். நீ ஒன்றும் கவலைப்படாதடா, எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் என்று அப்பா சொல்ல மாதவி கொஞ்சம் சமாதானம் அடைந்தாள். அப்பாவும் அம்மாவும் வெளியே கார் வரும் சத்தம் கேட்டு அவர்களை வரவேற்க அவசரமாக போனார்கள். மாதவி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். கம்பீரமாக காரின் முன்கதவை திறந்து கொண்டு முதல் ஆளாக இறங்கியவனே ராகவ் தான். என்னடி சொல்கிற? உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? பைத்தியம் பிடிச்சி போச்சு, முத்தி போச்சு. அம்மா பாருமா இவளை என்று தன் அம்மா கல்யாணியிடம் குறைப்பட்டாள் ராஜி. நீ கொஞ்சம் பொறுமையாக இரு கல்யாணி. பேத்தி என்ன சொல்கிறாள் என்று புரிந்து கொண்ட பாட்டியும் தன் மகளை அமைதிப்படுத்தினார். என்னத்தம்மா பொறுமையாக இருக்கிறது? மாப்பிள்ளையை பார்க்க வந்த பையனை விட்டுட்டு அவன் கூட வந்த ஃப்ரெண்டை பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறாளே, அவனை லவ் பண்ணுறேன்னு வேறு சொல்கிறாளே, இதெல்லாம் நல்லா இருக்குதா? அவங்களுக்கு நாம் என்னத்தம்மா பதில் சொல்கிறது? ராஜி இரு, அவசரப்படாத, பொறுமையாக முடிவெடுக்கணும் என்று தனசேகரும் அமைதியாக மகளை பார்த்தவாறு மனைவியை அமைதிப்படுத்தினார். மாதவி எதையுமே பேசாமல் தலையை கவிழ்ந்தபடி கையை பிரித்து மடக்கி கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அவர்கள் வந்துவிட்டு போனதற்கான அடையாளமாக வீடு முழுவதும் பூக்களின் வாசமும் அறையின் பெரும் பகுதியை அடைத்து கொண்டு தட்டுகளாக நிறைந்திருக்க சீர்வரிசைகள் பறைசாற்ற தனசேகர் அவற்றை பொறுமையாக பார்வையிட்டார். இங்கே பாரு, இன்றைக்கே நிச்சயம் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு தான் இவங்க வந்திருப்பாங்க போல். எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பார்த்தியா? காஸ்ட்லியான பட்டுப்புடவை கூட எடுத்து வந்திருக்கிறாங்க. நாம் 2 நாள் டைம் கேட்ட உடனே அவங்க எல்லார் முகமும் சின்னதாக போயிடுச்சு பார்த்தியா? அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் எப்படிமா சம்மதம் இல்லைன்னு சொல்கிறது? அதுவும் தம்பி, என் மகளுக்கு உன்னை பிடிக்கல, உன் நண்பனை தான் பிடிச்சிருக்குதுன்னு நான் எப்படிமா சொல்ல முடியும் என்று கேட்டார் மாதவியை பார்த்து. அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? மனசுக்கு பிடிக்காதவரை கட்டிக்கிட்டு எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என்று திரும்ப திரும்ப தன் தந்தையை பார்த்து கேள்வி கேட்டாள் மாதவி. பார்த்த உடனேயே எப்படி காதல் வரும்? அதுவும் ரொம்ப நாள் பழகிது போல். இதில் பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல என்ன இருக்குது? அதுவும் இப்போ தானே பார்த்த 2 பேரையுமே, அதுக்குள்ளே ஏன் உன் முடிவை இப்படி தெரியப்படுத்துகிற என்று கொஞ்சம் காட்டமாகத்தான் கேட்டார் தனசேகரனும். உங்கள் கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியலப்பா. ஆனால் என் மனசுக்கு ராகவை தான் பிடிச்சிருக்குது, கதிரவனை பிடிக்கலப்பா. அவரை பிடிக்காமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் மனசை ராகவ்கிட்ட ஒப்படைச்சிட்டு எப்படிப்பா முழுமையாக என்னால் வாழ முடியும்? நீ யார் கூடையும் பழகினதில்லை. அப்படி இருக்க ஒரே பார்வையில் பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்கிறது என்னம்மா இருக்குது? இதில் அர்த்தமே இல்லாத காதல். இதுக்கு விளக்கம் சொல்ல எனக்கும் தெரியலப்பா. ஆனால் என் மனசுக்கு என்னவோ ராகவ் தான் பிடிச்சிருக்குது. கதிரவனை பிடிக்காமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? ப்ளீஸ்ப்பா, என்னை புரிஞ்சுக்கோங்கப்பா என்று பார்வையால் கெஞ்சினாள். சரி, எதுக்கும் யோசித்து முடிவெடுக்கலாம், நீ கொஞ்ச நாளைக்கு அமைதியாயிரு என்று அப்பா சொல்லிவிட்டு சென்றுவிட மாதவியும் சரி என்று தலையாட்டியவாறே தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள்.
அம்மா ராஜேஸ்வரியோ புரியாத பார்வை ஒன்றை பாட்டி கல்யாணியிடம் செலுத்திவிட்டு தன் கணவனின் பின்னால் சென்று விட்டாள். கல்யாணி பாட்டியோ பெருமூச்சு விட்டு கொண்டே சோஃபாவில் தன் உடலை சரித்தார். அவர் மனம் தன் பேத்தியின் ஆசை நிறைவேற வேண்டுமே என்று வேண்டிக் கொண்டது. சீரான வேகத்தில் சாலையில் ஓடிக்கொண்டிருந்தது அந்த யமஹா பைக்கு. அதன் மேல் கம்பீரமாக ஆக்கிரமித்திருந்தார் ராகவ். அன்றைக்கு பார்க்க வேண்டிய வேலைகளை மனதில் கணக்கு போட்டவாறே வண்டி ஓட்டி கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் அவன் செல்போன் சினுங்கியது. வண்டியை ஓரம் கட்டி நிறுத்திவிட்டு அதை எடுத்து பார்த்தான். கதிரவன் தான் அழைத்திருந்தான். ஃபோனை ஆன் பண்ணி காதில் வைத்தான். என்னடா மச்சான், காதல் கனவுல மிதக்க வேண்டியவன் இந்த நண்பனை நாடும் ரகசியம் என்னவோ என்று கிண்டல் செய்தான். அடப்போடா, அவர்கள் பக்கம் இருந்து எந்த ஒரு பதிலுமே தெரிவிக்கல. எனக்கு என்னவோ மனதை கலக்குதுடா. நீ ஒரு எட்டு அவங்கள போய் நேரில் பார்த்துட்டு என் விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு சொல்ல முடியுமா என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டான் தடுமாறியபடியே. டேய், எனக்கு 1000 வேலை இருக்குது. இதில் உனக்கு தூது வேற நான் போகணுமா? என் தலையில் எதுக்குடா இந்த வேலையெல்லாம் கட்டுற? அந்த 1000 வேலையோட 1001 இதையும் சேர்த்துக்கோடா ப்ளீஸ்டா. அவள் பதில் என்னன்னு தெரியாமல் என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்குதுடா. ப்ளீஸ்டா, இந்த நண்பனுக்காக செய்ய மாட்டியா மச்சான் என்று கெஞ்சினான் கதிரவன். அடடா, இந்த காதல் வந்துட்டாலே ஒருவனை எப்படியெல்லாம் கெஞ்ச வைக்கிறது பாத்தியா? என்ன பாடுபடுத்துது அவனை என்று வாய்விட்டே சிரித்தான் ராகவ். டேய், நீ காதலிச்சு பார்த்தாதான்டா தெரியும் அந்த வேதனை, அனுபவம், அவஸ்தை. சும்மா வாயில் பேசிகிட்டே இருக்காம நான் சொன்ன வேலையை முதல்ல செஞ்சு முடிடா என்று கடிந்து கொண்டே ஃபோனை ஆஃப் பண்ணினான் கதிரவன். அவன் பேச்சை கேட்டு சிரித்து கொண்டே செல்லை ஆஃப் பண்ணி சட்டை பைக்குள் வைத்து கொண்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணினான் ராகவ். அந்த கல்லூரி வளாகத்தில் தன் வண்டியை கொண்டு வந்து நிறுத்தினான் ராகவ். பியூனிடம் விவரத்தை சொல்லிவிட்டு மாதவியின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு எல்லாமே மாதவியும் வந்துவிட்டாள். ஹாய் என்றாள். ஆரஞ்சு வண்ண சுடிதாரில் அழகே உருவாக இருந்தாள். தலையை பின்னிய ஜடை, அதில் 2 புறமும் தொங்கும் மல்லிகை சரம், நெற்றியில் சின்ன ஸ்டிக்கர் போட்டு கன்னங்கள் ரோஜாவாக மின்னின ரூச் தடவாமலே அழகே உருவாக ஒரு தேவதையைப் போல இருந்த மாதவியை பார்த்து மனதிற்குள் கதிரவனுக்கு ஏற்ற ஜோடிதான் என்று சொல்லிக்கொண்டார் ராகவ். மாதவி அவனுக்கு நேர்மாறான எண்ணத்தோடு இருந்தாள். இங்கே எப்படி தன்னை பார்க்க ராகவன் வந்திருக்கிறான் என்று உள்ளுக்குள் பூரித்து போனாள். வார்த்தைகள் தடுமாறியது. நீங்க எப்படி இங்கே என்று அவனிடம் தடுமாற்றத்தோடு கேட்டாள். மாதவியின் மனம் புரியாமல் ராகவனோ கதிரவனுக்காக தான் தூது வந்த விஷயத்தையும் சொன்னான். என்னங்க, உங்களை கதிரவன் பொண்ணு பார்த்துட்டு போய் எத்தனை நாள் ஆச்சு? நீங்கள் ஒரு பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறீங்களே. அவனும் அங்கே தவிச்சிட்டு இருக்கிறான். என்ன விஷயம்னு சொன்னால் நான் அவன்கிட்ட போய் சொல்லிடுவேன் இல்லை? பாவங்க. ஒரு நிமிடம் போல அமைதியாக நின்றிருந்த மாதவி பின் மெதுவாக வாய் திறந்து கேட்கலானாள். நான் சொல்லும் பதில் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கா? என்னங்க இப்படி போய் என்கிட்ட கேட்குறீங்க? நீங்கள் சொல்கிற பதில் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலுமே அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் என் நண்பனுக்கு தானே இருக்கணும். ஆனால் என் நண்பனுக்காக அந்த பதில் நல்லதாக இருக்க வேண்டும் என்று நானுமே வேண்டுகிறேன் என்று நீளமாக சொல்லிவிட்டு ராகவ் அழகாக சிரித்தான். எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம்தான், ஆனா என்று ஒரு இழுவையோடு நிறுத்திவிட்டு ராகவனை பார்த்தாள் மாதவி. ஆனால் என்னங்க, உங்களுக்கு ஏதாவது ஆசைகள், டிமாண்ட் அப்படி ஏதாவது இருக்குதுங்களா? சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றிடலாம். கல்யாணம் நடக்கிறது தாங்க முக்கியம் என்று மகிழ்ச்சியோடு அவள் சம்மதமே கூறிவிட்டதாக நினைத்து சிரித்தான் ராகவ். அடுத்து அவள் சொன்ன பதிலை கேட்டு உதட்டில் சிரிப்பு உறைந்து போக அப்படியே மரமாக நின்று விட்டான் ராகவ். சிறிது நேரத்தில் சுய நினைவுக்கு வந்தவன், என்னங்க இது விளையாட்டு? நான் கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஆடி போயிட்டேனாக்கும் என்று சொல்லிக்கொண்டே மாதவியை பார்த்து ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்து வைத்தான். உதடுகள் சிரித்தாலும் உள்ளம் அவள் சொன்ன விஷயத்தின் உட்கூறுகளை ஆராயத்தான் செய்தது. நான் ஏங்க உங்ககிட்ட விளையாட போகிறேன்? நான் நிஜமாக தான் சொல்கிறேன். நான் உங்களை தாங்க கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் என்று சொல்ல சீரியஸாக மாறிப்போனான் ராகவ். என்னங்க பேசுகிறீங்க நீங்கள்? புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? என் நண்பன் உங்களை விரும்புகிறான். அவனுக்காக தான் நான் பொன் பார்க்கவே வந்தேன். வந்த இடத்துல என்னை பார்த்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறதெல்லாம் தப்புங்க. இது சரியாக படலை. இல்லையே, ரத்த தான முகாமில் தான் நான் உங்களை ஃபஸ்ட்டே பார்த்தேன். உங்களோட உதவி செய்கிற குணம்தான் என்னை உங்கள் பக்கமே இழுத்துச்சு. இப்போவே என் மனசுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டீங்க. அன்னைக்கு பெண் பார்க்க வந்தபோது மறுபடியும் உங்களை பார்த்ததும் முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் தான் என் கணவர் என்று. நீங்கள் மட்டும் முடிவு பண்ணினா போதுமாங்க? நான் முடிவு பண்ண வேண்டாமா?
சரிதான், இப்போ நீங்களும் முடிவு பண்ணிக்கோங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, சிம்பிள் என்று சொல்லி தலையை சரித்து சிரித்தாள் மாதவி. மாதவி, போதும், என் மனசில் என்ன இருக்குது, யார் இருக்கிறாங்கன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஆசையெல்லாம் வளர்த்துக்க கூடாது, அது தப்பு. அதுவும் இல்லாமல் பணம், படிப்பு, அந்தஸ்து, சொத்து மதிப்பு இது எல்லாத்துலேயுமே என்னை விட நீங்கள் உயர்ந்தவங்க. கதிரவன் அதை விட உயர்ந்தவன். அவனை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருப்பீங்க என்று சொன்ன ராகவை முறைத்து பார்த்தாள் மாதவி. பணம், படிப்பு, அந்தஸ்து இதில் எல்லாம் அவர் பெரியவராக இருக்கலாம். ஆனால் மற்றவங்களுக்கு உதவுற உங்கள் குணத்தில் கால் தூசு கூட வர முடியாது. எனக்கு நீங்கள் தான் வேணும். நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கலைன்னா காலம் பூரா கன்னியாக இருக்க எனக்கும் சம்மதம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் கதிரை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்றாள் மாதவி. என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டு நின்றான் ராகவ். கதிரவனை பார்த்து மாதவியின் காதல் மறுப்பை சொல்லி அவன் முகம் வேதனையில் சுருங்கி போவதை பார்க்க மனம் வராமல் வேலை இருப்பதாக சொல்லியே ஒரு வாரத்தை ஓட்டிவிட்டான் ராகவ். ஆனாலுமே திரும்பவும் எப்படியாவது மாதவியிடம் போய் பேச முடிந்து அவள் மனதை மாற்ற முடிந்தால் நண்பனின் முகம் வாடாமல் மனம் வாடாமல் அவனுக்கு மாதவியை திருமணம் செய்து வைத்து விடலாமே என்று யோசித்தான் ராகவ். ஆனால் மறுபடியும் மாதவியை பார்த்து அவளின் மனம் மாறி இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு நண்பனை சந்திக்க விரும்பினான். ஒரு பெண்ணை எத்தனை முறை அவள் கல்லூரிக்கு சென்று பார்ப்பது, வீணாக அவளுக்கு அவப்பெயர் வந்துவிடக்கூடாதே என்று தயங்கினான். ஆனால் இப்படி தயங்கி கொண்டிருந்தால் நண்பனின் காதல் நிறைவேறுவது எப்படி என்று தன் தயக்கத்தை தவிர்த்து மாதவியை காண மீண்டும் அவளது கல்லூரிக்கு சென்றான். அவனை பார்த்ததும் மாதவிக்கு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்காத குறைதான். என்ன, மனம் மாறிவிட்டீர்களா, என் காதலை ஏற்றுக்கொண்டீர்களா என்று புன்னகை முகமாகவே கேட்டாள். ராகவுக்கும் அவள் அப்படி கேட்டதுமே சுல்லென்று கோபந்தான் வந்தது. என்ன பெண் இவள், நான் என்ன காரியத்துக்காக வந்திருக்கிறேன், இவள் என்னை எந்த மாதிரியெல்லாம் நினைத்து கொண்டு வந்திருக்கிறாள். நான் ஒன்றும் மனசு மாதிரியெல்லாம் உங்களுக்கு சம்மதம் சொல்ல ஒன்றும் இங்கே வரலை. நீங்கள் மனசு மாதிரி இருக்கிறீங்களா, என் நண்பனுக்கு சம்மதம் சொல்ல என்று கேட்டு தெரிந்து கொண்டு போகலாம் என்று தான் வந்தேன் என்று பட்டென்று பதில் சொன்னான் ராகவ். என் மனம் என்ன காகிதமா, உங்கள் பெயரை அழைத்துவிட்டு அவர் பெயரை எழுதுவதற்கு? அவ்வளவு சுலபத்தில் என் மனம் மாறிவிடும் என்று எப்படி நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று பதில் கேள்வி கேட்டால் அவனை பார்த்து மாதவி. ராகவ் அவளை பார்த்து முறைத்தான். பின் கேட்டான், உங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையாங்க? அவன் உங்களை நினச்சி எப்படி தவிச்சிட்ருக்கான்னு தெரியுமா? நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்களோ, ஏற்றுக்குவீங்களா மாட்டிங்களா என்று தினம் போராட்டமாக இருக்குது அவன் வாழ்க்கை. எத்தனை முறைங்க எனக்கு கால் பண்ணியிருக்கான் தெரியுமா? பாருங்கள், அவனுக்கு நீங்கள் சம்மதம் இல்லைன்னு சொன்னதும் எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியாமல் நானே தவிச்சு போய் கிடக்கிறேங்க. அவன் மேலே எனக்கு அந்த அளவுக்கு இரக்கம் இருக்குது. ஒரு பெண்ணான உங்களுக்கு ஏங்க உங்கள் மனசில் இரக்கம் இல்லாமல் போச்சு? இரக்கத்தை பார்த்து எல்லாங்க ஒருத்தர் மேலே காதல் வராதுங்க சார். ஐயோ மாதவி, ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? சொன்னதையே சொல்லிட்டு திரும்ப கழுத்தறுக்கிறீங்க. அவன் பாவம் மாதவி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவன் உங்கள் மேலே உயிராக இருக்கிறான். ப்ளீஸ் ராகவ், நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள் மேலே உயிராக இருக்கிறேனே. உங்கள் மனசை உங்களை நினச்சிக்கிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட நான் எப்படி வாழ முடியும், குடும்பம் நடத்த முடியும்? உங்களுக்கு இது புரியலையாங்க? என் மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கிறீங்க. என்னால் எல்லாம் உங்களை மறக்கவும் முடியாது, உங்களை ஒதுக்கிட்டு இன்னொருத்தரை ஏற்றுக்கவும் முடியாது என்று உறுதியாக சொன்னாள் மாதவி. ராகவுக்கும் மண்டையை பீத்து கொள்ளலாம் போல இருந்தது. என்ன சொல்லி இவளுக்கு புரிய வைப்பது என்று குழம்பி போய் நின்றான். காதலா நட்பா? ராகவனுக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. நான் இந்த ஊரை விட்டே போயிட்டா நீங்கள் மனசு மாதிரி அவனை ஏற்றுக்குவீங்களா என்று கேட்டான் மாதவியை பார்த்து. நீங்கள் ஊரை விட்டு போயிட்டாலுமே என் மனசை விட்டு நீங்கள் போக மாட்டீங்க. அதனால் உங்களை தவிர என்னால் வேறு யாரையுமே ஏற்றுக்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க ராகவ். இவ்வளோ தூரம் என்கிட்ட வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உங்கள் நண்பர்கிட்ட போய் நீங்கள் பேசியிருக்கலாம் என்று ஒரேடியாக மறுத்துவிட்டாள். குழம்பி போய் நின்றான் ராகவ். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று எதிரே வந்து நின்ற மாதவியை பார்த்து உடலும் உள்ளமும் பூரிக்க முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பு எரிய படபடப்போடு எழுந்து நின்று அவளை பார்த்து புன்னகை புரிந்தான் கதிரவன். அட நீங்களா, வாங்க வாங்க, உங்களை நான் இங்கே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. ப்ளீஸ் உட்காருங்களேன், ஏன் நிற்கிறீங்க என்று சொல்லிவிட்டு பெல் அடித்து ஒரு நர்ஸை வர செய்து, என்ன குடிக்கிறீங்க, காபி ஆர் டீ? இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லட்டுமா என்று மாதவியை பார்த்து படபடப்பாக கேட்டான். மாதவியோ தலை அசைத்து மறுத்தாள்.
வேண்டாங்க, எதுவும் வேண்டாம், ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, காப்பி சொல்கிறேன், 2 காப்பி என்று நர்ஸை பார்த்து சொல்லிவிட்டு அவளின் முகம் பார்த்தான். சொல்லுங்க, ஏதோ முக்கியமான விஷயமா என்னை பார்த்து பேச தான் இப்படி தனிமையில் வந்திருக்கீங்கன்னு எனக்கும் புரியுது. என்ன விஷயங்க, தயங்காமல் சொல்லுங்க என்று புன்சிரிப்போடு கேட்டான். அவனின் மனது 1000 சந்தோஷங்களை அள்ளி வாரி இறைத்து கொண்டிருந்தது. அவளுக்கு தன்னை பிடித்திருக்கிறது. வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா? தன்னை மணந்து கொள்ள தனியாக தன்னிடம் ஏதாவது பேசி வீட்டில் சம்மதத்தை வாங்க வேண்டும் என்று கேட்பதற்காக இது வந்திருப்பாளோ? இப்படியெல்லாம் கற்பனை செய்து மகிழ்ந்து கொண்டிருந்தான் கதிரவன். ஆனால் எல்லளவும் அவன் நினைக்கவே இல்லை தன்னை அவளுக்கு பிடிக்காமல் போகும், அதை அவள் சொல்வதற்காகத்தான் அங்கே வந்திருக்கிறாள் என்று. அந்த நிமிடம் வரை அவனுக்கு தோன்றவே இல்லை. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச தான் இங்கே வந்திருக்கேன் என்று திக்கி திணறி தடுமாறி சொன்னாள் மாதவி. சொல்லுங்க, எது வேண்டுமானாலும் தாராளமாக சொல்லுங்க, என்கிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு எதுக்குங்க தயக்கம் என்று சிரித்தான் கதிர். மென்மையாக சொன்னான். ஐயோ, இவன் இவ்வளவு நல்லவனாக இருந்து தொலையணுமா? இவன் காதலை நான் மறுத்து பேச வந்திருக்கிறேனே, அது தெரியாமல் என்னிடம் இவ்வளவு அன்பாக நடந்து கொள்கிறானே. என் மனதில் ராகவ் நுழைவதற்கு முன்னால் இவனை நான் பார்த்திருந்தால் கூட இவனை ஏற்றிருப்பேனோ என்னவோ. என் மனம் மாறியிருக்குமா என்று ஒரு நொடி தடுமாறித்தான் போனாள் மாதவி. எச்சிலை கூட்டி விழுங்கி கொண்டு மாதவி தான் சொல்ல வந்த விஷயத்தை மெல்ல சொல்ல ஆரம்பித்தாள். நான் இப்படி சொல்கிறதுக்கு என்னை நீங்கள் மன்னிக்கணும், ஆனால் வேறு வழி எனக்கு தெரியல, சொல்லித்தான் ஆகணும். நான் வேற ஒருத்தரை விரும்புகிறேங்க. அந்த வேற ஒருத்தர் உங்கள் நண்பர் ராகவ் தாங்க என்று தடுமாறி சொல்லியே முடித்து விட்டாள் மாதவி. அவள் சொன்னதை அவனாலும் உள்வாங்கி கொள்ளவே முடியவில்லை. மனதில் 1000 கற்பனைகள் ரெக்கை கட்டி பறக்க அவளே தன் மனைவி, அவளோடு எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எத்தனை குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை, எதிர்கால வாழ்க்கையை எப்படியெல்லாம் நினைத்து திட்டம் போட்டு வைத்திருந்தவனின் திட்டமெல்லாம் பல 1000 சிதறு கற்களாக சிதறிப்போனது. கடைசியில் தன் நண்பனை அவள் காதலிக்கிறாள் என்று தெரிந்ததுமே அவனுக்கு பேச்சே வரவில்லை. சிலையென அமர்ந்து விட்டான். ஒருவாறு தன்னை சமாளித்து கொண்டு மெதுவாக அவளை பார்த்து ஒரு கசந்த புன்னகையை சிந்தினான் கதிர். நான் கொடுத்து வச்சது அவ்வளோதாங்க. ராகவ் இஸ் த பெஸ்ட் ஒன். நீங்கள் நல்ல நபரை தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. பெஸ்ட் ஆஃப் லக் என்று சொல்லிக்கொண்டே அவளின் கைப்பிடித்து குலுக்கி வாழ்த்துக்கள் சொன்ன கதிரின் முகம் எண்ணிலடங்கா வேதனையை வெளிப்படுத்தியது. ராகவ், இப்போ நீ கடைசியாக என்ன தான் சொல்ல வர என்று அவன் முன்னால் அமர்ந்து அவனை தீர்க்கமான பார்வை பார்த்து கொண்டிருந்தான் கதிரவன். நோ கதிர், என்னால் முடியாது. நான் அவளை ஒரு நாளும் ஏற்றுக்க மாட்டேன். அது மட்டுமில்லை, அவன் மேலே எனக்கு காதலே வரலப்பா. அதுவும் இல்லாமல் நீ காதலிச்ச பொண்ணு ஒரு நாளும் எனக்கு மனைவியாக வர்றதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ப்ளீஸ் இந்த விஷயத்தை இத்தோட நிறுத்திக்கோ. இனிமே இதை பற்றி பேசாத. நானே உங்ககிட்ட அவள் காதலை பற்றி சொல்லக்கூடாதுன்னு தானே, சொல்ல முடியாமல் தானே ஓடிக்கிட்டு இருந்தேன். அவளாக வந்து உன்னை பார்த்து என்னை காதலிக்கிறதா சொல்லியிருக்கிறா. அவள் மட்டும் காதலிச்சா போதுமா கதிர்? நானும் அவளை காதலிக்க வேண்டாமா? 2 பக்கமும் காதல் இருந்தால் தான் வாழ்க்கை இனிக்கும். எனக்கு அவன் மேலே அப்படி ஒரு எண்ணமே வரலையே. இப்போது அவளை பார்த்தா என் மனசில் வெறுப்பு தாண்டா இருக்குது. அவளுக்கு வேணால் என்னை பிடிச்சிருக்கலாம், ஆனால் எனக்கு அவளை பிடிக்கல. அதனால் என்னை நீ வற்புறுத்தாத. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மதிப்பு கொடுத்து இந்த விஷயத்தை நீ இத்தோட விட்டுடு. பேசாமல் அதை மட்டும் பேசாத. எனக்கு கல்யாணத்திலேயே விருப்பம் இல்லடா கதிர், புரிஞ்சுக்கோ என்று படபடவென்று பட்டாசாக பொறிந்த நண்பனை பார்த்து திகைத்து போய் அமர்ந்திருந்தான் கதிர். அவன் மனதில் தன் நண்பனும் மாதவியும் ஒருமித்த கருத்தோடு திருமண பந்தத்தில் இணைந்து நீடூழி நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற எண்ணமே நிறைந்திருந்தது. மாதவி தனக்கு கிடைக்கவில்லை என்றால் யாருக்குமே கிடைக்கக்கூடாது என்ற கேவலமான எண்ணம் கொண்டவன் இல்லையே கதிரவன். அவன் மனது எப்பொழுதுமே தூய்மையானதுதான். அதனால் மாதவியின் மகிழ்ச்சி, நண்பனின் சந்தோஷம் இரண்டுமே அவனுக்கு முக்கியமாகப்பட்டதால் மாதவிக்காக ராகவனிடம் பேச வந்திருந்தான் கதிரவன். ஆனால் ராகவுக்கோ தன் நண்பன் கதிரை விட அந்த மாதவி ஒன்றும் தனக்கு முக்கியமானவள் இல்லையே. தன் நண்பன் காதலித்த பெண் தனக்கு மனைவியாக ஒரு நாளும் வர முடியாது என்ற எண்ணம் கொண்டு இருந்தான். தன் நண்பனுக்கு ஒரு நாளும் தன்னால் துரோகம் இழைக்க முடியாது, தனக்கு நட்பே பெரிது என்று நினைத்தான் ராகவ். அவனின் மனதும் தூய்மையானதுதான்.
என்ன பேசியும் ராகவ் மனதை மாற்ற முடியாததால் தோய்ந்து போனான் கதிரவன். நண்பனின் தோலை தட்டி கொடுத்த ராகவோ, நம்ம நட்புக்குள் வேறு எந்த ஒரு பிரிவுமே வர வேண்டாம், அந்த பெண்ணின் பேச்சை இத்தோட விட்டுவிடு, மாதவிக்கு அவளுக்கு பிடித்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கையும் அமையும், ஆனால் எனக்கு அவ வேண்டாம் என்று உறுதியாக சொன்னான் ராகவ். நண்பனுக்காக மாதவியின் காதலை ஏற்றுக்கொள்ள மறுத்தான் ராகவ். மாதவிக்காக தன் காதலை விட்டு தர முடிவு செய்தான் கதிரவன். இங்கு நட்பே பெரிது. நட்பா காதலா? விடை தெரியாத கேள்விதான். கடைசியாக இப்போ நீ என்ன தாண்டி சொல்ல வர என்று நடுக்கூடத்தில் நின்று கத்திக்கொண்டிருந்தார் ராஜேஸ்வரி. அப்பா தனசேகர், சந்திரன் என்று அனைவருமே மாதவியின் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். பாட்டியின் முகம் கூட சற்று வேதனையோடு தான் இருந்தது. ராகவன் தன்னை மணக்க சம்மதிக்கவில்லை என்று சொன்ன மாதவியே கதிரவனை தானும் மணக்க சம்மதிக்கவில்லை என்று தன் மனதையும் போட்டு உடைத்திருந்தாள். அதனால் இதற்கு முடிவுதான் என்ன என்று கல்யாணி பாட்டியின் மனமும் வருத்தத்தில் தான் இருந்தது. தன் பேத்தியின் காதல் கைகூடவில்லை என்ற மனவேதனை முகத்தில் தெரிய மாதவியை பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள் பாட்டி. ராஜேஸ்வரிக்கும் ஆத்திரம் தாளவில்லை. நல்ல சம்பந்தம் வீடு தேடி வந்து தானாக பெண் கேட்டும் தன் மூட பெண்ணின் மூட மதியால் கைவிட்டு போனதே என்ற வருத்தம் அவருக்கு. தனசேகரனுக்கோ காலம் தன் மகளின் மனதை மாற்றக்கூடுமா என்ற நம்பிக்கை. மாதவியை கடிந்து ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாகத்தான் நின்று கொண்டிருந்தார். மாதவியும் தெளிவோடு உறுதியாகவே சொல்லிவிட்டாள், மணந்தால் ராகவனை, இல்லை என்றால் சமூக சேவையை என்று. அந்த வீட்டில் உள்ள யாராலுமே அவளின் மனதை மாற்ற முடியவே இல்லை. ராஜேஸ்வரியும் ஆற்றாமையோடு தாளாமல் சோஃபாவில் அமர்ந்து விட்டார். தன் பெண்ணின் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற பயம் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக நசித்தது. அவள் அருகே சென்ற தனசேகரனோ ராஜேஸ்வரியின் முதுகை தட்டி கொடுத்து, விடு விடு ராஜி, காலந்தான் இதுக்கு பதில் சொல்லணும். நம்ம பொண்ணோட மனசில் மாற்றம் ஒரு நாள் வரும். நீ அது வரைக்கும் பொறுமையாக அமைதியாக இரு. நாம் அனைவரும் நம்பிக்கையோடு காத்திருக்கலாம் என்று சொன்னார். அவரால் அதை மட்டும்தான் செய்ய முடிந்தது. அவர் மனதிற்குள்ளேயும் வேதனை ஊற்று பொங்கி கொண்டு தான் இருந்தது. கல்யாணி பாட்டி வேதனையோடு பேத்தியின் முகத்தை பார்த்தாள். தன் பேத்தியின் காதல் நிறைவேறவில்லை என்ற வருத்தம் இருந்தாலுமே காலம் பூரா தன் பேத்தி மனவேதனையை சுமந்து கொண்டு சமூக சேவை சேவை என்று ஓடிக்கொண்டே கடைசி வரைக்கும் இருந்து விடுவாளோ என்ற பயம் அவர் மனதில் வடுவாக மாறிப்போனது. அவருக்கு தான் நன்றாகவே தெரியுமே பேத்தியின் மன உறுதி பற்றி. எல்லாருமே சொல்வது போல காலத்தால் அவள் மனம் மாறுமா என்ற கேள்வி பசுமரத்தாணி போல அவர் மனதிலும் பதிந்து ரணத்தை உண்டாக்கியது. காலமாடும் ஆட்டம், இது காலத்தின் விளையாட்டு. இதன் விளையாட்டின் முடிவை காலந்தானே சொல்ல வேண்டும். அதுவரை பொறுத்துதானே இருக்க வேண்டும். மனித மனங்களால் அதைத்தானே செய்ய முடியும். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.